இனிப்பு சாப்பிட்லான்னு ஆசையாக இருக்குங்க. வீட்டில் பார்த்தா ரவையும் சர்க்கரையும் தான் இருந்துச்சுங்க. அதை வச்சு ஒரு இனிப்பு பண்ணிடலாம். சிம்பிளாக ஒரு ரவை உருண்டை செஞ்சிடலாமா. வடைச்சட்டி எடுத்துக்கங்க. அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் 1/2 கிலோ ரவை போட்டுக்குங்க. பொன்னிறமாக வறுத்துக்குங்க. வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குங்க. அதுலேயே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி 20 முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க. வறுத்து அதை எடுத்து போட்டுக்குங்க. 1 1/2 டம்ளர் சர்க்கரையும் வெள்ளை சர்க்கரையும் அது கூட ஒரு 10 ஏலக்காயும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடராக பண்ணிக்குங்க. ஏற்கனவே நம்ம வறுத்து வச்ச ரவையும் இந்த சர்க்கரையை முந்திரி எல்லாம் போட்டு ஒன்றா போட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. நல்லா பாலை காய வச்சு நல்லா பால் கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிக்கல நல்லா டைட்டாக பிடிச்சிங்கன்னா உருண்டை நல்லா வரும். பிடிச்சிக்குங்க. பிடிச்சி கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆற வச்சு எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக சுவையாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள். இது ஃபஸ்ட் நாள் சாப்பிட்றத விட அடுத்தடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாருங்கள்.